வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல கிறிஸ்பியான கடலை மிட்டாய் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மிட்டாய் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட வறுத்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது. அதனால இன்னொரு வாட்டி நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டால் தான் உங்களுக்கு கடலை மிட்டாய் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேர்க்கடலை நல்லா வறுத்து ஆற விட்டுட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது வதக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா அழுத்தி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1.25 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா அப்படியே உருகி வரும். இப்போ ஒரு வேளை வெள்ளத்தில் தூசி கல்லுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் உருக ஆரம்பிச்சிருச்சு. கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு பாகோட பதம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கடலை மிட்டாய் நல்லா வரும். இப்போ பாகு பதம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா உருகுனதுக்கப்புறமா அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ அந்த பாகை நீங்கள் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதத்தில் இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வறுத்து வச்ச வேர்க்கடலையை அதோடு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இதை என்ன பண்ணணும்னா உடனே நம்ம ரெடியாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் கொட்டிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் தடவி பிளேட்டோ இல்லை ஒரு பாத்திரமோ ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா ஒன்று போல் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த வெள்ளை பாகு அதில் ஒட்டாது. இப்போ சப்பாத்தி கட்டையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் வரும் கடலை மிட்டாய். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் போட வராது. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட தடவிக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.